சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவுவதால் ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவுவதன் காரணமாக போக்குவரத்துல கடும் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா தமிழகம் பகுதியில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதன் எதிரொலியாக சென்னையில் பனிமூட்டம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. குறிப்பா சென்னையின் மைய பகுதியான எழும்பூர், பிராட்வே, கிண்டி, நுங்கம்பாக்கம் பகுதிகளில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவு வருகிறது. இதே போல அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை மற்றும் காமராஜர் சாலைகள்ல பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரட்டபடியே செல்லக்கூடிய சூழலானது நிலவி வருகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை இயக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு வரையிலான பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இந்த கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னையில் ரயில் சேவைகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய பல்வேறு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக சென்னை எக்மோரை வந்தடையும் சூழலானது காணப்படுகிறது. அதே போல பீச் ஸ்டேஷன் முதல் செங்கல்பட்டு வரை இயக்கக்கூடிய அந்த மின்சார ரயில்களிலும் தாமதமாக இயக்கப்படுவதாகவும் தகவலானது வெளியாயிருக்கிறது. அந்த வகையில இன்று காலை முதலே இந்த சென்னையில பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுவதன் காரணமாக ரயில் சேவை மட்டுமல்லாது வாகனங்கள், அதாவது பொதுமக்கள் வாகனங்கள் இயக்குவதில் கூட சிரமம் ஏற்படுவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.